மணப்பாறை மாடு கட்டி மாய வர நெல் பூட்டி நம்ம ஓட்டுறது லெண்டர் பிளஸ்ல மாட்டு வண்டி ஞாபகத்திலே இருந்துட்டோம். மாட்டு வண்டி ஆட்டமே போகுதா அப்படியே இருந்துருச்சு. ஏய் செம செம. என்ன புது மாப்பிள்ளை, புது வண்டி, புது பொண்டாட்டி, கலக்குறீங்க போங்க. பின்ன சும்மா இல்ல, எங்க மாமனார் சீதனமா கொடுத்த வண்டி மாட்டு வண்டி தான் தரேன்னாரு. நான் தான் லண்டர் பிளஸ் வேணும்னு, அதுக்கு எங்க மாமனார் மாட்டு வண்டியா இருந்தாலும் லண்டர் பிளஸ் இருந்தாலும் ரெண்டு ஒன்று தான், ஏதோ வாங்கி தொடடா கருமோ அப்படின்ட்டாரு. இது ஒரு புது மாடலாம், லண்டர் பிளஸ் எக்ஸ்ட்ரா 2 எப்படி இருக்கு சூப்பர்ல. அப்பாடா சே, லண்டர் பிளஸ் ஓட்டுறது ஒரு சுகம்தான். இருந்தாலும் மாட்டு வண்டியில் கூட சீக்கிரம் வந்திருக்கலாம் போல. நம்ம லண்டர் பிளஸ்ல சுலோவா தான் வந்தாப்புல இருக்கு. என்னமோ புது வண்டி தானே அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஏய் புது பொண்டாட்டியே எப்படி இருக்க? ஆமாண்டி, எனக்கு ஒரு டவுட்டு. உங்க அப்பா வண்டியை தான் கொடுத்தான், ஆனா வண்டி கூட சேர்த்து இதை ஏண்டி கொடுத்தான்? அதுவா போக போக யூஸ் ஆகும்னு சொன்னாரு. போக போக இது யூஸ் ஆகுமா? என்ன அது? இது ஒரு வண்டிக்கு அடிக்கிறதா இல்லை நம்ம இல்லை எதுக்கு அடிக்கிறதுனே தெரியல. சரி பார்ப்போம். நம்ம ஊர் வண்டி லண்டர் பிளஸ், மக்களுக்கு நண்பன் லண்டர் பிளஸ். ஐயோ என்ன ஆஃப் ஆகி போச்சு? என்ன இது சும்மா சும்மா ஆஃப் ஆகுது? ஸ்டார்ட் பண்ணுவோம். திரும்பியும் நம்ம ஊர் வண்டி லண்டர். என்ன இது சும்மா சும்மா ஆஃப் ஆகுது? சரி திரும்பி போவோம். நம்ம ஊர் வண்டி லண்டர் பிளஸ். ஸ்பீட் பிரேக் வருது. என்னடா இது மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு? என்ன ஒருவேளை வண்டியில் ஏதாச்சும் அடப்பதும் இருக்குமோ? சர்வீஸ் சென்டர் போய் கேட்போம். சார் சார். அரே சொல்லு ஜி சொல்லு. சார் வண்டி ஸ்பீடா போனாலும் ஆஃப் ஆகுது சார். அது அப்படிதான் ஆகும். ஸ்லோவா போனாலும் ஆஃப் ஆகுது சார். அப்படிதான் ஆகும். சார் ஸ்பீட் பிரேக்ல ஏறினாலும் ஆஃப் ஆகுது சார். அது அப்படிதான் ஆகும். சார் சாவியை ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகுது சார். அப்படிதான் ஆகும். என்ன அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க? வண்டி எல்லாம் அப்படிதான் ஆகும் அப்படிதான் ஆகணும். அப்புறம் எப்படி தானே போறது? அப்படிதான் போகணும். என்னது அப்படிதான் போகணுமா? என்னடா சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கீங்க, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு பார்த்தா அப்படிதான் ஆகும் அப்படிதான் ஆகுங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நாங்கள் 1 லட்சம் போட்டு இந்த வண்டியை வாங்கியிருக்கோம்? என்ன பூமி எதுவும் பொழந்து போய் நெருப்பு குழம்பு எதுவும் வெளியில ஓடிக்கிட்டு இருக்கா? இம்புட்டு ஹீட்டா இருக்குது. ஐயோ இன்ஜின் எதுவும் தீ பிடிச்சிருச்சோ? என் காலெல்லாம் சுடு சுடுன்னு சுடுதே. இருங்க நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் போடுவோம். ஹலோ ஹலோ சார், வண்டி நான் ஒரு 20 கிலோமீட்டர் தான் வந்தேன், தகப்புகன்னு கொதிக்குது சார். அப்படிதான் கொதிக்கும். இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் அப்படிதான்மா. ஓ இதுவும் நாங்கள் சமாளிச்சு தான் ஆகணுமா? ஐயோ ஐயோ இன்னும் என்னென்ன சமாளிக்க. ஐயோ என்னமோ நிலநடுக்க வந்துருச்சே. ஐயோ என்னடா இது வண்டி இப்படி குதிக்குது? இதுக்கும் கால் பண்ணி கேட்போம். ஹலோ ஹலோ சர்வீஸ் சென்டரா? ஆமாம் சொல்லு. சார் வண்டி என்னன்னு தெரியல, ஒரு கொஞ்சம் அதிகமாக போயிட்டேன், உடனே தடப்படன்னு ஆடுது சார். அப்படிதான் ஆகும். இதுவும் அப்படிதானா? ஆடாடாடா, இந்த லண்டர் பிளஸ் வாங்கி வச்சுன்னு என்னென்ன அனுபவிக்க போறேன்னு தெரியலையே. அம்மா ஐயோ என்னன்னு தெரியலையே, இம்புட்டு வழியா வலிக்குது, வர வர கோணிக்கிட்டு போகுது. அடியே புது பொண்டாட்டி சொல்லுங்க தான். என்னன்னு தெரியலடி, இருக்க கோணிட்டு போகுது, வலி வேற தாங்க முடியல. எத்தனை கிலோமீட்டர் போனீங்க? ஒரு 30 போனேன்டி. அதுக்கு தான் எங்க அப்பா அதை கொடுத்தாரு. எதா கொடுத்தாரு? அன்னைக்கே கொடுத்தாருல. எது? ஓ இதுவா? ஆமா. ஐயோ 30 கிலோமீட்டர் போனதுக்கே இடுப்பு உடஞ்சு போச்சா? ஐயோ நான் எப்படி போவேன்? இந்த ப்ளூ கலர்ல i3s ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் டிராஃபிக்கில் ஆஃப் ஆகிடுமா ஆன் ஆகிடுமா? ஆனால் இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க? தேவையில்லாத டெக்னாலஜி. இதுக்கு வேற ஏதாச்சும் கொடுங்கடா டே. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீ போண்டா கூட இருந்த வரைக்கும் நீ சூப்பர் ஹீரோ. நீ என்னைக்கு நீ தனியாக வந்தியா அன்னைக்கு நீ ஜீரோ. ஏங்க என்னங்க ஆச்சு சொல்லுங்க. ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இந்த லண்டர் பிளஸை வாங்கினேன். இது முக்காவாசி நாள் சர்வீஸ் சென்டரில் தான் நிற்கிது. இதுக்கு உங்கள் அப்பா மாட்டு வண்டியே கொடுத்துருந்துருக்கலாம், இதை போய் வாங்கிட்டாரு. சரி அப்படியே மறக்காம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.